சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு சொன்ன டைம்குள்ள நீ சொல்லலையானா கண்டிப்பாக நானாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். உனக்கு எப்போவுமே உன்னோட வாழ்க்கை மட்டும்தான் பெருசு. மற்றவங்களுடைய வாழ்க்கை பற்றிலாம் உனக்கு எந்த கவலையும் கிடையாது. இதுக்கு மேலே உனக்கு என்னால் எந்த டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரோகிணியை வான் பண்ண விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவாக இருந்தாலையும் இதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறமா சொல்லு. ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து ரொம்பவே லாஸில் போயிட்டுருக்கு. என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணால் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம கடன்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும், அதான் அந்த சின்ன பையன் கிறிஷை வந்து மும்பையில் கேட்டாங்களே, அதுவும் 25 லட்சம் அதிகமாக கேட்டால் கூட தருவாங்களாம். அந்த பையங்க சும்மா தண்டத்துக்கு இருக்கிறத விட நம்ம தான் அவனை செலவு பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதனால் அங்கே போனால் அவனுக்கு மும்பை ஸ்டைல் கிடைச்சிரும், நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கூட கிடைக்கும் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜை எப்படியாவது கிறிஷை எப்படியாவது மனோஜ் கூட சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா, ஆனால் இவர் என்னடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. முத்து வேகமாக வீட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உன் பேர் கல்யாணி தானே சொல்லிட்டு நம்ம ரோகிணியை பார்த்து சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.